அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இந்த சீரீஸ் நீங்கள் கமிட் ஆகும் போது ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிமோ 2 ஷார்ட் ஃபிலிமோ நீங்கள் வந்து மலையாளத்தில் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோதான். தமிழில் யாருக்குமே தெரியாது. நான் தமிழில் உங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த சீரீஸ் இருக்குது நீங்கள் நடிகன்னு சொல்லும் போது நீங்கள் நார்மலாக வந்து நடிச்சிங்க, அதுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு திடீர்னு ஒரு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு, நான் ஹீரோனாக பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து சொன்னீங்க, எங்கள்கிட்ட தான் சொன்னீங்க. சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை வந்து அந்த அந்த லான்ச், அந்த படத்தோட ஓப்பனிங்க்கெல்லாம் உங்களை ஓப்பனிங், ஐ மீன் அந்த பட பூஜைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க, எல்லாமே போனாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அதுக்கும் நீங்கள் போனீங்க. எல்லாம் போனே நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அங்கே வந்து ஹீரோனாக ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு இங்கே வந்து பின்னாடி சைடோட நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ மெயின் சென்டர் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் என்ன கமிட் ஆகி எதுக்காக வந்தீங்களோ அதுதானே அவங்க பண்ண முடியும். நீங்கள் திடீர்னு வந்து ஷூட்டிங் நடந்துட்டு நான் வேற பக்கம் ஹீரோனா கமிட் ஆகிடும், எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு அந்த நாட் ட்ரீட்மெண்ட் அந்த சென்டர் ஃப்ரேம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன அநியாயமாக இருக்குது? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு பேசணும்ல. ஒன்ஸ் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு 2 மாதம் ஷூட்டிங் வந்துட்டீங்க, 2 மாதம் ஷூட்டிங் வரும்போது நீங்கள் வந்து பஸ்ஸில் எப்படி வந்துட்டு போனீங்க, எங்கே ஸ்டே பண்ணீங்க, எல்லாமே வந்து நீங்கள் கணக்கு போட்டு சொல்லியிருக்கணும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மாதிரி எனக்கு அக்கமடேஷன் கொடுங்க, எல்லாம் கூட சொல்லியிருக்கணும்ல. நீங்கள் சான்ஸ் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இப்போ அக்ரிஷன் கொடுக்குறீங்க எப்படி? இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பண மோசடின்னு போட்டிங்கன்னா பணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குங்க? இது என்ன மோசடி, நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு அர்த்தம் எதுவுமே புரிஞ்சுக்காம அப்படி போட்டுறீங்க.